ஹலோ நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அண்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த வீடியோ தான், Xpulse 200 டெஸ்ட் ரைட் ரிவ்யூ. இதுக்கு முன்னாடி வீடியோவில் இந்த பைக்கோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் வாக் அரவுண்ட் எல்லாமே கொடுத்துருப்போம். அண்ட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியோடைய கம்ப்ளீட் டெஸ்ட் ரைட் அண்ட் ஹைவே ரிவ்யூ. ஸோ இது ரெண்டையும் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கெலாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட சின்ன சின்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நான் வந்து டச் பண்ணிடுறேன். இது 200cc என்ஜின், அதுவும் இல்லாமல் பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18.8 bhp பவர், அதே மாதிரி 17.3 Nm டார்க் வந்து வருது. ஆயில் கூலிங் ரேடியேட்டர் சைஸ் பெருசு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசு பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மாடலில் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியோட ஸ்ப்ராக்கெட், ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா, ஸோ இந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசு. பிகாஸ் இதோட டார்க் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதோட சைஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதோட நான் சொன்ன மாதிரி ரேடியேட்டர் கூலிங் வந்து ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. இது 2V என்ஜின் பதிலாக 4V என்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி எல்லா ஃபியூச்சர்ஸுமே சேம் தான். கலர் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பைக் இதுக்கு முன்னாடி இந்த 2V மாடல் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இதோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு அந்த என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் இன்னுமே பெட்டராக இருக்கும், பவர் இன்னுமே பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் இருக்கா அப்படிங்கிறது தான் நம்ம இந்த டெஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ஓவராலாக இந்த வண்டியோட ப்ரைஸ் ரேஞ்சஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இன்றைக்கி ஆன் ரோட் ப்ரைஸ் 1,55,000 ரூபீஸ் வந்து வருது. அண்ட் உங்களுக்கு மைலேஜ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30 to 45 டிபெண்டிங் அப்பான் கண்டிஷன்ஸ். உங்களுக்கு ஆஃப் ரோட் ப்ளஸ் ஹைவே இது ரெண்டையும் சேர்த்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து கிடைக்கும். உண்மையுமே இந்த பைக் வாங்குறதுக்கு நிறைய விஷயங்களில் ஒர்த்தான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நான் ஓட்டிகிட்டே வந்து சொல்கிறேன். ஸோ வாங்க டெஸ்ட் வீடியோக்கு வந்து போயிடலாம். ஓகே நண்பா, இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ கீ வந்து ஆனில் தான் இருக்குது. இன்னுமே இந்த ரெவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த 2V மாடல் மாதிரி இல்லை, இது வந்து ரொம்பவே ரிஃபைண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வண்டியோட சீட் ஹைட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 825 mm வந்து வருது நண்பா இதோட சீட் ஹைட். பட் இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட்ரே கிடையாது. ஏன்னா வண்டி ரொம்ப ஒல்லியாக இருக்குது, வெயிட்லெஸ்ஸாக இருக்கனால என் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் ஒரு 5'11" வந்து இருப்பேன். எனக்கு ஆல்மோஸ்ட் 2 காலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாகவே எட்டுது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டோ எட்டுற அளவுக்கு இல்லை, ரொம்ப ஃப்ளாட்டாகவே வந்து எட்டுது. அந்த ஒரு விஷயமுமே நல்லாயிருக்கு. அதே மாதிரி டேங்கை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் 13 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையுமே உங்களுக்கு லாங் ட்ரிப்பில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த வண்டி ஒர்த்தபுளாக இருக்கும். சுவிச்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் வந்து கில் ஸ்விட்ச், ஆன் ஸ்விட்ச் அந்த செட்டப் வந்து மாற்றிட்டாங்க. அண்ட் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயமும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹை பீம் லோ பீம் ஸ்விட்ச் வந்து இருக்குது, பாஸ் ஸ்விட்ச் இருக்குது, இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, தென் ஹார்ன் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் கிடையாது. பட் இருந்தாலும் ரொம்பவே ஒரு தேவையான ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு கன்சோல் அப்படின்னு கண்டிப்பாக அந்த வண்டி வந்து சொல்லலாம். ஸோ வாங்க ரைட் பண்ணிட்டே வந்து பேசலாம். இன்னுமே உங்களுக்கு அந்த பிக்கப் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. உங்களுக்கு அப்படியே டக்குன்னு வண்டி வந்து பார்த்திங்கன்னா எகிருது. அந்த ஒரு பவர் ரேஞ்ச் முன்னாலுமே நான் பழைய 2V நான் வந்து ஃபீல் பண்ணல. பட் இந்த வண்டியில் வந்து இருக்கிறது நல்ல விஷயமா இருக்குது. உங்களுக்கு அந்த பவர் டிஃப்ரென்சஸ் நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 17.8 என்னமோ தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 19 கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. இது எதனால் அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி 2 வால்வ் இன்ஜின் வந்து இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 வால்வ் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையுமே உங்களுக்கு 4 வால்வ் அப்படிங்கிறப்ப இன்னுமே ரொம்ப பெட்டரான ஒரு ரிஃபைன்மெண்ட் அண்ட் பவர் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கான ஒரு ரிசல்ட் தான் இந்த வண்டி கண்டிப்பாக. அந்த ரைடிங் ஃபீல் உங்களுக்கு ஒரு 200cc பைக்கு தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு 200cc ஏற்ற ஒரு பவர் வந்து நீங்கள் இந்த வண்டியில் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2Vயில் ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்தது அதுதான். ஏன்னா 200cc கொடுத்துருக்கீங்க, பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 17 தான் பவர் இருக்குது. ஸோ அப்படின்னு நினச்சவங்க எல்லாத்துக்குமே இந்த அளவுக்கு ஒரு 19 கொடுத்துருக்கிறது எனக்கு ஒர்த்தபுளாக தான் தோணுது. பிகாஸ் ஹிமாலயனை நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா ஹிமாலயனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 400cc மேலே அது என்ஜின் கெப்பாசிட்டி, பட் 24 bhp பவர் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஆஃப் ரோட் கண்டிஷன்ஸ் பைக்ஸ்க்கு நீங்கள் வந்து காமனாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், பவரை விட டார்க் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு பைக்கு ஆஃப் ரோட் கண்டிஷன்ஸில் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது ஒரு பெஸ்ட் அட்வென்ச்சராக இல்லையாங்கிறத நம்ம சொல்ல முடியும். அந்த வகையில் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டுங்க. நீங்கள் வந்து என்ஃபீல்டு ஹிமாலயன் இல்லைனா இப்போ இருக்கக்கூடிய 390 அட்வென்ச்சர், அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆக போகுது அந்த SD அட்வென்ச்சர். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த வண்டியோடைய யூஸ் அண்டு இதோடைய ப்ரைஸ் இது ரெண்டுமே இந்த வண்டியை டாப்பு கொண்டு வந்து நிறுத்திடுது. அந்த வகையில் இப்போ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2Vயே எனக்கு தெரிஞ்சு 1,50,000 வந்துச்சு. பட் இப்போ இந்த 4V மாடலே இதோட ப்ரைஸ் வந்து 1,55,000 தான். இன்னுமே ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இந்தளவுக்கு ஒரு என்ஜின், இந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ், இந்தளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு வண்டி உண்மையுமே உங்களுக்கு 1,55,000 தான் கிடைக்குது. அப்படிங்கிறப்ப எனக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒர்த்துதுங்க. உண்மையுமே ரொம்பவே ஒர்த்து. அண்ட் முன்னே இருந்ததோட இந்த வண்டியில் நிறையா ஃபீச்சர்ஸ் நான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன்ல. மெயினாக கலர் கிராஃபிக்ஸ். ஸோ கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி மாடலில் உங்களுக்கு ஒரே ப்ளைனாக தான் வந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ மிக்சடு கலராக ஒரு 3 கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஓட்டிகிட்டு இருக்கேன் அந்த ப்ளூ, ரெட்டு அண்ட் இதே மாதிரி ஒயிட்டில் ப்ளூ மிக்ஸ் பண்ண மாதிரி. ஸோ இந்த மாதிரி 3 கலர்ஸ் வந்து கொடுத்துருக்கிறது இந்த புது மாடலில் இப்போ கொடுத்துருக்க விஷயம். ஒரு டர்னிங் எடுத்து ஹைவேல போய்ட்டு பேசுகிறேன்.
நீங்கள் இந்த வண்டியை வந்து வளைச்சி எடுக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் ரொம்பவே ஈஸியாக வளைச்சி எடுக்கலாம். ஏன்னா ரொம்ப ஒல்லியான ஒரு வண்டி, ரொம்ப வெயிட்லாம் கிடையாது, ரொம்ப வெயிட்லெஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி 200cc பவர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கிளச்சை விடும்போதே உங்களுக்கு டக்குன்னு வண்டி எகிருது. ஸோ அந்த ஒரு விஷயம் எல்லாமே நல்லா இருக்குது இதில். அண்ட் த்ராட்டில் கிளச்சு எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது நண்பா. நான் ரெவ் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ரெவ் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது. அது இன்னுமே நல்லா இருக்குது. அண்ட் மிரர்ஸ் எல்லாமே இந்த வண்டியில் ப்ராக்டிக்கலாக இருக்கும். நிறையா விஷயங்கள் இந்த வண்டியில் ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும். வின் ப்ரொடெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப குட்டின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். செஸ்ட் வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணுது. பட் அதுக்கு மேலே ஹெல்மெட் வரைக்கும்லாம் எனக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணலை. மேபி ஹைட்டு கம்மியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வண்டி நல்லாயிருக்கும். ஒரு 5'6" இல்லை 5'7" ஸோ அந்த ஹைட் இருக்கவங்களுக்கு இந்த வைசர் செட்டப் ஓகே. பட் ஒரு 5'10", 5'11", 5'12" இல்லை 6 feet இருக்கவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப சின்ன வைசர் தான். பட் நீங்கள் போட்டுக்கலாம் நண்பா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் இதோட பெரிய எக்ஸ்டெண்டட் வைசரே போட்டுக்கலாம். இதுக்கான ஆக்சரிஸ் எல்லாமே இருக்குது. இன்னொன்று என்ஜினோட சவுண்டு நல்லாயிருக்கு. உங்களுக்கு முன்னாடி இருந்த என்ஜின் கொஞ்சம் லைட்டாக ஒரு குட்டி ஒரு வைப்ரேஷன் ஆக்ஸோடு வரும். இதோட பீட் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதோடைய அந்த ரியர் செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் ரொம்ப பெருசு. இதுக்கு முன்னாடி 2 வீலர் ரொம்ப குட்டியாக கொடுத்துருந்தாங்க, இப்போ பெருசாகவே கொடுத்துருக்காங்க. அதோட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து டார்க் ஓகேங்களா, நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பவருக்கு ஈக்குவலான ஒரு டார்க் வந்து இருக்கணும். நீங்கள் டக்குன்னு ஒரு வண்டி மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மூவ்மெண்ட் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. இது வந்து ஓட்டுறதுக்கே நல்லாயிருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த வைசர்ஸ் இதோடைய ஹேண்டில் பார்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்ரைட். ஒரு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 200T கம்பேர் பண்ணும்போது இதோட வந்து ரொம்ப ஸ்ப்ரெட்டடாக. பட் இன்னுமே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அது எக்ஸ்டெண்டட் போடுவாங்க. பட் எக்ஸ்டெண்டட் இல்லை அப்படின்னா கூட இதோடைய ஹைட் வந்து ஓகே, கொஞ்சம் மேனேஜபிளாக பெருசாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையுமே நல்லா இருக்குது. பிரேக்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் வந்து பெட்டல் பிரேக்ஸ் ரெண்டுமே பெட்டல் தான். ஸோ ஃப்ரண்ட்டும் சரி ரியரும் சரி ரெண்டுமே பெட்டல் டிஸ்க் டைப்பில் தான் வருது. ஃப்ரண்ட்டில் வந்து பை பிரேஸ், ரியரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிசின் கேலிப்பர் வந்து வருது. ஸோ நிசின் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ரிங் செட்டப் வந்து ஃப்ரண்ட்டில் தான், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ், அந்த பைக் டூயல் சேனல் ஏபிஎஸ் கிடையாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து மைண்ட் பண்ணும்போது உண்மையுமே அந்த பிரேக்கிங்கோட பவர் அதே மாதிரி அந்த பஞ்ச் உண்மையுமே நல்லா இருக்குது இந்த வண்டியில். ரியலாக நீங்கள் வந்து அதை ஃபீல் பண்ணி ஓட்டலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த ரெவ் பிடிச்சிருக்குங்க. டக்குன்னு வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்படியே அப்லிஃப்ட் ஆகுதுல்ல, அந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த வண்டியில். இதுக்கு முன்னாடி 2V வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைவேக்கு அந்த அளவுக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் 4V என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு ஃபார் ஹைவேஸ். ஏன்னா இந்த வண்டி நீங்கள் அசால்ட்டாக கிட்டத்தட்ட 95லேருந்து 110 வரைக்கும் ஜாலியாக க்ரூஸ் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு கேப்பபிளான என்ஜின் தான். சுத்தமாக வைப்ரேஷன்ஸ் இல்லை, ஹேண்டில் ஆக்சலரேஷன்ஸில் வைப்ரேஷன்ஸ் எதுவுமே நான் ஃபீல் பண்ணல இது வரைக்கும். நான் த்ராட்டில் கொடுத்தேன்னா வண்டியோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வண்டியில். ரொம்ப ரிலாக்ஸான ஒரு போஸ்டர் நண்பா, சீரியஸாக ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது ஓட்டுறதுக்கு. அது இன்னும் நல்லா இருக்குது எனக்கு. தென் இதோட ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி சொல்லும்போது உங்களுக்கு 13 லிட்டர் கெப்பாசிட்டி நான் சொல்லியிருப்பேன். மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட 35 to 40 அப்படிங்கிறது ஆவரேஜாக நீங்கள் ஹைவேல ஓட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். இனிமேல் நீங்கள் வந்து நல்ல ஒரு எக்கனாமி டைப்பில் ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 45 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. சீரியஸ்லி இது ஒரு நல்ல மைலேஜ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, இது ஒரு பெட்டரான மைலேஜ் தான் தோணுது. அதே மாதிரி லாங் ட்ரிப் லவ்வர்ஸ், நீங்கள் லாங் ட்ரிப்ஸ் போகணுன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ப்ரைஸ் நான் வந்து செலவு பண்ண விரும்பலை. எனக்கு ரொம்ப கம்மியான ஒரு பட்ஜெட்குள்ளார நல்ல ஆஃப் ரோடரும் இருக்கணும், அதே மாதிரி ஹைவேவும் நான் ஓட்டுற மாதிரி வண்டி வேணும் அப்படின்னா எக்ஸ்பல்ஸ் ஒரு நல்ல ஆப்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு. அது எஸ்பெஷலாக இந்த 4V எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுதுன்னே சொல்லணும். வேறு லெவலில் இருக்குது என்ஜினு. நிறையவே கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது இந்த வண்டியில். நான் இல்லைன்னா எதுவுமே சொல்ல மாட்டேன், குறையே இல்லாத வண்டி எதுவுமே கிடையாது நண்பா. பட் உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு ஒரு ஆயில் கூலிங் இருந்தால் போதும். பர்பஸ்ஃபுல்லாக அந்த பைக் வந்து லாங் ட்ரிப் பண்ணணும், அதே மாதிரி ஆஃப் ரோடிங்கும் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த வண்டி ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் நண்பா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் மேக்ஸிமம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுமோ எல்லாத்தையும் நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ரியலி வண்டி ஓட்டுறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா 2V நான் கம்பேர் பண்ணும்போது இதோட இந்த 4V மாடல் வந்து நிறைய விஷயத்தில் அவங்க அப்கிரேட் கொடுத்துருக்கிறது எனக்கு தெரியுது இந்த வண்டியில் நான் பார்க்கும்போது.
ஆயில் கூலிங்கோட ரேடியேட்டர் அந்த ஒரு சைஸ் வந்து பெருசு பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலிமா உங்களுக்கு முன்னாடி நல்ல ஒரு கூலிங் இருக்குல்ல, நல்ல ஒரு கூலிங் சிஸ்டம்ங்கிறதுனால உங்களுக்கு முன்னாடி இன்னும் பெட்டராக இருக்கும் வண்டி வந்து ஓட்டுறதுக்கு. ஸோ இவ்வளோ தான் நண்பா ஓவராலாக நான் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 1,55,000 ரேஞ்ச், அந்த ரேஞ்சஸ் வந்து வருது. இந்த ப்ரைஸ்க்கு ஓகே, இந்த பைக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு சூப்பரான ஒரு பைக்காக தான் எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் யாராவது எக்ஸ்பல்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய அப்கிரேட் எல்லாமே நல்லா இருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஸோ இவ்வளோ தான் நண்பா நான் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். எனக்கு ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த வண்டியில் உண்மையுமே நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடு தான். வண்டியோட அந்த வெயிட்லெஸ்க்கும் இதோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உண்மையுமே நல்லா இருக்குது வண்டி வந்து ஓட்டும்போது. அண்ட் நிறையா விஷயங்களில் பாசிட்டிவாகவும் எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வண்டி வந்து எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய பைக்ஸோட ரிவ்யூஸ் வந்துகிட்டு இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். யாராவது எக்ஸ்பல்ஸ் எடுக்கணும்னு இருக்காங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிவிடுங்க. ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஜாலியாகவும் இருக்குது இதே மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு. ஓகே நண்பா, ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு பெஸ்ட் bs6 பைக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நண்பா. டேக் கேர் அண்ட் பை.